உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1:10. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னா சொல்லுங்க பார்க்கலாம். பிளஸிங்க கவுனி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. சத்தம் போட உட்காருங்க. போன வாரம் என்ன பார்த்தோம்? எல்லாரும் கவனிங்க. முகிலன் நேரம் கவனிங்க எல்லாம். போன வாரம் என்ன பார்த்தோம்? யார் பார்த்தோம்? யோவானை பார்த்தோமா? யார் பார்த்தோம்? போன வாரம் முந்தின வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? போன வாரம் வேலைக்கு போயிட்டீங்க. அது முந்தின வாரம் என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? யார் பார்த்தோம்? ஏசப்பாவை பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி யார் பார்த்தோம்? யோவானை பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி யார் பார்த்தோம்? யோவானை பார்த்தோம். யாருக்கு வழியை ஆயத்தம் பண்றதுக்காக வந்தாரு யோவான்? ஏசப்பா வர்றதுக்கு முன்னதாக வந்து வழியை செவைப்படுத்துவதற்காக வராரு. வழியை வந்து ஆயத்தப்படுத்துறாரு இல்லையா? அப்போ ஏசப்பா வந்தது யாரு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? ஏசப்பா யாரு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? டேய் என்னைக்கு அவனு யார் கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? ஏசப்பா யார் கீழ்ப்படிஞ்சாரு? கீழ்ப்படிந்து இருந்தது யாருக்கு? யோவான் கீழ்ப்படிஞ்சிருந்தாரா? சசி யார் கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? உங்க அம்மா அப்பா பேர் என்ன? சரி, யோவானுடைய அப்பா அம்மா பேர் என்ன? இதேவே மறந்துடக்கூடாது சரியா? அவங்க அப்பா யோவானுடைய அப்பா பேர் என்ன? அப்பா பேர் எலிசபெத்தா? சகரியா. அம்மா பேரு எலிசபெத். யோவானுடைய அப்பாவுக்கு தரிசனமானது யாரு? எந்த தூதர்? பேர் என்ன? யாரு? காபரியேல். சரியா? இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போக கூடாது சரியா? சரி, இந்த உலகத்தை படைச்சது யாரு? உலகத்தை படைச்சது நம்ம என்ன பார்த்தோம்? உலகத்தை படைச்சது யார பார்த்தோம்? ஏசப்பா பார்த்தோம். சரி, சகலத்தையும் உண்டாக்கினது அவர் தான். சரி, ஏசப்பா தான் உண்டாக்கினது. யாரு கீழ்ப்படிஞ்சிருந்தாரு? தன்னுடைய தாய் தகப்பன் கீழ்ப்படிஞ்சாரு. யாருக்கு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும். சரியா? அப்போ அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் அவரே யார் கீழ்ப்படிஞ்சிருக்கிறார்? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் இல்லையா? நம்ம யாருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம்?
கீழ்ப்படிகிறோமா? கீழ்ப்படிகிறோமா? இல்ல இல்லையா? கீழ்ப்படியும். சரியா? எல்லாரும் என்ன பண்ணோம்? கீழ்ப்படி. ஏசப்பாவே என்ன பண்றாரு? கீழ்ப்படிஞ்சு இருக்காரு. அப்போ நம்ம வந்து ஒரு நாள் நம்ம வந்து சிறுவர் ஊழியத்துக்கு நம்ம வரோம். எதுக்கு வர்றோம்? ஏசப்பா பத்தி தெரிஞ்சு அந்த வழிகளை கடந்து வர்றதுக்கு. எதுக்காகனா நம்ம வந்து நன்மைக்காக எடுத்துக்கிறோம். சரியா? தீமைக்காக அல்ல. சரியா? ஒருவருக்கொருவர் அன்பு கூறும்படி. சரியா? ஒருவருக்கொருவர் என்ன சொல்லணும்? விட்டு கொடுத்து போறது. சரியா? நம்ம என்ன பண்ணணும்? முழுமையா தாழ்த்தணும். முழுமையா தாழ்த்தணும். சரியா? ஒருத்தர் வந்து தப்பு செய்யறான்னா அந்த தப்பவே வந்து குறிக்கோள் என்ன பண்ணக்கூடாது? எண்ணக்கூடாது. சரியா? பரவாயில்ல, தப்பு செஞ்ச பரவாயில்ல, இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? அவனுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்த போயிடணும். சரியா? அப்போ மனம் இறங்கணும் தாழ்த்தருக்கு. அதுக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் வாரம் நம்ம என்ன பண்றோம்? சிறுவர் ஆராதனை சொல்லி கூடி வரோம். சரியா? இந்த கூடிகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும். சரியா? ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தைகளை நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு ஏதாச்சும் சொல்லப்படுதா? நல்வார்த்தைகளை தான் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க, சமாதானமா இருங்க. இது எப்பேற்பட்ட வார்த்தை? எப்பேற்பட்ட வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு கடவுள் வந்து சொல்லப்பட்டிருக்கா? ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்க. அடிச்சா ஒரு கண்ணத்துல இருந்து என்ன பண்ணும்? மறு கண்ணத்தை அரைன்னு சொல்றாரா? காமிங்கன்னு சொல்றாரு. 1 மைல் தூரம் ஓட சொன்னா நீங்க 2 மைல் தூரம் ஓடுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? ஒரு பொருள் கேட்டா உங்க கிட்ட 2 பொருள் இருந்தா 2 பொருளுமே கொடுத்துருன்னு சொல்றாரு. இல்லையா? ஏன் கொடுன்னு சொல்றாரு? சண்டை போடக்கூடாது. என்னது? தாழ்மையா இருங்க, சமாதானமா இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அன்பா இருங்க. சரியா? ஏசப்பா வந்து நம்மளுக்கு கொடுத்தது அன்பு, சமாதானம். இல்லையா? யாரும் தரக்கூடாத ஒரு பாக்கியம் என்னது? அன்பு. யாராலும் தர முடியுமா? அவர் முழுமையா வந்து தாழ்த்தினார். அதே போலதான் நம்மளும் எப்படி இருக்கணும்? அவருக்குள்ளாக வளர்ந்து வரணும். அவருடைய நற்செய்தியை கேட்டு அவருக்குள்ளாக எப்படி இருக்கணும்? வாழ்ந்து இருக்கணும். சரியா? அவர் வார்த்தைகள் என்ன சொல்றாரு? வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகளோ ஒன்றாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்றாரு. சரியா? அப்போ அவர் வார்த்தை ஒளிந்து போகாது. இல்லையா? நித்திய காலத்துக்கு அவர் வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையின் பிறகு நம்ம நடந்து வரணும்னா நம்ம எங்க அடையலாம்? பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியும். சரியா? சரி. உலகமோ அவரை அறியவில்லை. யாரு? உலகம்னா யார் அறியல? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், மனுஷர்கள் வந்து அறியல. யாரு அறியல? ஏசப்பாவை அறியல. யாருக்காக வந்தாருங்கிறது என்ன பண்ண முடியல? அறியல. சரியா? எதற்காக வந்தாருன்னு சொல்லி என்ன பண்ண முடியல? அறியல. அவர் ஏதாச்சும் வந்து தவறான செயல்கள் நம்ம சொல்லி கொடுத்தாரா? பல நன்மைகளை செய்தார். இல்லையா? பல நன்மைகளை செஞ்சார். தன்னைத்தானே தாழ்த்தினார். இல்லையா? அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்போ இந்த உலகத்தை எல்லாம் படைச்சவர் அவர் தான். இந்த உலகத்தை எல்லாவற்றையும், வானம் பூமி எல்லாவற்றையும் படைச்சவர் ஏசப்பா தான். அப்போ அவரே வந்து உலகத்துக்கு வர்றாரு. அப்போ உலகம் நம்ம என்ன பண்றோம்? அறியாம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதான் கசப்பு. அதாவது உலகத்துடைய காரியத்துக்கு பேசுறதுக்கு இனிப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? கசப்பா இருக்கும்.
சரியா? அதே மாதிரி தான் இப்போ கெட்ட வழிகளுக்கு போறதுக்கு எப்படி விலாசமா இருக்கும். வாங்க ராஜா வாங்க, வாங்கம்மா வாங்க சொல்றாங்களா? அதே இதுல ஒரு சாதாரணமா பார்த்தா ஒரு தியேட்டருக்கு போறதுக்கு வழி வச்சிருப்பாங்க. ஒரு தியேட்டருக்கு போறதுக்கு வழி வச்சிருப்பாங்க. அந்த தியேட்டருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தியேட்டருக்கு இப்போ ஒரு டிக்கெட் வந்து ஒரு 100 ரூபாய். எவ்வளவு? 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் கொடுத்து நம்ம போறதுக்கு ஆசைப்படுறோம். 100 ரூபாய் கொடுத்து போறதுக்கு ஆசைப்படுறோம். ஏன்னு கேட்டா அந்த படம் பார்க்கறதுக்காக வேண்டி பார்க்கறதுக்காக ஆசைப்படுறோம். ஆனா அது என்ன நம்மளை என்ன பண்ணும்? அழிக்க போகுது. நம்மள என்ன பண்ணுது? அழிக்க போகுது. அப்ப அந்த தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய காரியம் நம்ம என்ன பண்ணுது? பாதாளத்துல கொண்டே விட்டுரும். அதுக்காக நம்ம எவ்வளவு விலை கொடுத்து நம்ம போறோம், என்ன பண்றோம்? 100 ரூபாய் கொடுத்து போறோம். ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு அவர் காசு கேட்டாரா? என்னுடைய ஆலயத்துக்கு போற சொல்லி காசு கேட்டாரா? பெரிய தியேட்டர், மிகப்பெரிய தியேட்டர். அதுக்குள்ள ஓன என்ன இருக்கு? உங்களுக்கு சகலத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்றாரு. இலவசமா. என்ன சொல்றாரு? இலவசமா கொடுப்பேன் என்று சொல்றாரு. இல்லையா? காசு கேட்கிறாரா? நம்ம 100 ரூபாய் கொடுத்து எங்க போவோம்? தியேட்டருக்கு. எங்க போவோம்? எரி நரகத்துக்கு, பாதாளத்துக்கு போவோம். 100 ரூபாய் கொடுத்து போனோம்னா பாதாளத்துக்கு போற வழிய விலாசமா இருக்கு, நம்ம போறோம். அதுக்குள்ள கஷ்டம் இல்லாம போய் ஜம்புன்னு மெத்த மேல உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிறோம். இல்லையா? அது இது கொண்டு இது என்ன பண்ணுது? அழிக்க போகுது. என்ன பண்ணுது? அழிக்க போகுது. நம்முடைய ஆத்மாவை அழிக்கக்கூடியதா இருக்குது. இல்லையா? அப்போ அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? நோக்கி நம்ம இருக்கிறோம். இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். அங்க போய் அந்த வார்த்தைகளை கேட்கறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுறோம். சரியா? இப்ப சிறுவர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப சிறுவர் ஊழியத்துக்கு வர்றது கஷ்டப்பட்டுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒழிஞ்சு இன்ட்ரெஸ்டா யாரும் என்ன பண்ண முடியல? வர முடியல. அதே இதுல ஒரு சினிமா பாட்டோ சினிமா இதோ பார்க்கும்போது டிவியில ஒண்ணு போடுறாங்கன்னா அது காது கொடுத்து என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்டா கேட்க முடியும். அதை என்ன பண்ண முடியும்? ஈஸியா நம்ம மனப்பாடம் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். ஆனா வேத வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? மனப்பாடமா சொல்ல முடியாது. காரணம் என்ன? இது நம்முடைய ஜீவனுக்கு என்னது? ஜீவனுக்கு உண்டான வழி. அந்த வழிக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியல? போக முடியல. இல்லையா? ஆனா நம்முடைய நாவல வரக்கூடியது சினிமா வார்த்தைகள். சரியா? அது அழிஞ்சு போறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிறோம். அந்த நாவல் என்ன பண்றோம்? சினிமா பாட்டு தான் பாடுறோம். சினிமா பாட்டு பாடுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை? ஏதாவது நன்மை இருக்கா? தீய பழக்கம் தான் உருவாகும். நல்ல பழக்கம் உருவாகுமா? உருவாகாது. அதே மாதிரி நாடகம் பார்ப்போம், சினிமா பார்ப்போம், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அதுல நன்மை நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. இல்லையா? ஆனா ஒரு நம்ம ஆலயத்துக்கு போறதுக்கு, சிறுவர் ஊழியத்துக்கு வர்றது, கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். மன கஷ்டம். டேய் என்னை பாரு, இன்னும் விளையாண்டாக்குற மன கஷ்டமா இருக்கும். இல்லையா? பா இதே மாத்துப்பா, அந்த சுட்டி டிவி போடுப்பா, அப்பா இந்த இது அந்த கிரிக்கெட்டை போடப்பா, பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் இதைத்தான் நம்ம நோக்கி ஓடுறோம். கிரிக்கெட்டை பாக்குறதுக்கும் என்ன சுட்டி டிவி, அப்புறம் என்ன பாக்குறதுக்கு வேண்டாத காரியங்களை பார்க்கறதா நம்முடைய கண்கள் இருக்குதே ஒழிஞ்சு நல்ல வார்த்தைகள். அப்போ இப்ப வேத வசனம் நம்ம சொல்லித்தரோம். அந்த வேத வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனா நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்றோம்? சார் அடிப்பாங்க, டீச்சர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். இல்லையா? ஆனா வேத வசனத்தை படிக்கலைன்னா நம்ம என்ன ஆகும்? நரகத்துக்கு போவோம். ஆனா நல்லா படிச்சிருக்கிறோம், நல்ல பாடங்கள் நம்ம படிக்கிறோம். சரியா? அதை படிச்சா நீங்க எங்க போவீங்க? நல்லா படிச்சீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்களா? வேத வசனம் படிச்சீங்கன்னா பரலோகத்துக்கு போவீங்க. சரியா? உங்களுடைய புக்கில் இருக்கிறத நீங்க படிக்கிறீங்க. சரியா? பாடத்தை படிக்கிறீங்க. பாடத்தை படிச்சு எங்க போவீங்க? எங்க போவீங்க? நீங்களே சொல்லுங்க.
அதாவது பாதாளத்துக்கு ஒப்புதலாகத்தான் இருக்கும். சரியா? எதோட இணைஞ்சிருக்கணும்? வேத வசனத்தோட இணைஞ்சிருக்கணும். சரியா? வேத வசனத்தோட இணைஞ்சிருக்கும் போது நம்ம எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோம். பாடத்தை மட்டுமே நம்ம படிக்கிறதுக்கு, ஏன்னா அதுக்கு யார் இருக்கிறா? டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. போனா அடிப்பாங்க, படிச்சுட்டு போனா அடிப்பாங்க. ஆனா வேத வசனம் படிக்கல யாருமே அடிக்க மாட்டாங்க. சரியா? சரீரத்துல அடி விழுகும். நம்ம ஆத்மாவுடைய அடி எப்போ விழுகும்? நம்ம மரித்து போனதுக்கு அப்புறம் தான் விழுகும். இல்லையா? நியாய தீர்ப்புங்கிற காலம் வரும்போது நம்மளுக்கு அன்னைக்கு தான் தெரியும். இல்லையா? நம்முடைய ஆத்மா வந்து கோடிக்கணக்கான வருஷம் உயிரோடு உள்ளது. சரியா? நம்ம சரீரம் அப்படி இல்லை. எத்தனை வருஷம்? மீறி போனா 70 வருஷம் 80 வருஷம். அந்த 80 வருஷத்துக்காக நம்ம எவ்வளவு பாடுபடுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப உலகத்தை நோக்கித்தான் நம்ம ஓடுறோம். இந்த சரீரம் வந்து மேல பரலோகத்துக்கு போகுமா? பரலோகத்துக்கு போகுமா? அப்ப சரீரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? பாடுபடக்கூடாது. சரியா? அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு வர்றாரு. சரியா? உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சுவிசேஷத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சரியா? அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம்? சிறுவர் ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறோம். கொண்டு வந்து உங்களுக்காக பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. தீய வழிகளுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. தாய் தகப்பனுடைய வார்த்தை மிக முக்கியம். சரியா? தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. தேவனுக்கே ஒரு கீழ்ப்படிதல். இல்லைன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், சரியா, வயசான காலத்துல அவங்களுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு ஆயிடுச்சு, நான் போய் இனிமேல் நான் கடவுள் சமூகத்தை தான் உட்காருவேன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? பரலோக ராஜ்யத்துல இடமே இல்லை. அவருடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. ஏன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிச்சிருக்கணும். இல்லையா? அதுக்காகத்தான் இந்த சிறுவர் ஊழியத்தை நம்ம என்ன பண்றோம்? ஏற்படுத்திருக்கிறோம். சரியா? சிறுவர் ஊழியத்துல வந்து உங்களுக்கு நல்ல சுவிசேஷத்தை பத்தி நல்லா உங்களுக்கு நாங்க சொல்றோம். சரியா? அதை கேட்டு நீங்க என்ன பண்ணணும்? செயல்படணும். என்ன பண்ணணும்? செயல்படணும். ஒவ்வொருத்தரும் செயல்படணும். செயல்படுவீங்களா? படுவீங்களா? சரி.